புத்தாண்டு விடுமுறையை ஒட்டி தமிழகம் முழுவதிலும் உள்ள சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. புத்தாண்டு பிறப்பை தமிழகம் முழுவதும் பொதுமக்கள் உற்சாகமாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் பள்ளி விடுமுறை மற்றும் புத்தாண்டு விடுமுறையை கொண்டாடும் விதமாக சுற்றுலா தலங்களுக்கும் படையெடுத்து வருகின்றனர். அதன்படி கொடைக்கானலுக்கு ஏராளமான மக்கள் வருகை தந்தனர். கொடைக்கானலில் உள்ள மோயர் சதுக்கம், குணா குகை, ஃபைன் மரக்காடுகள், பசுமை பள்ளத்தாக்கு, நட்சத்திர ஏரி உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு வருகை தந்த பயணிகள் இதமான சூழலை அனுபவித்தனர். மேலும் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்தும் மகிழ்ந்தனர். புத்தாண்டு விடுமுறையை கொண்டாடும் விதமாக ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணை அருகே நீர்வளத்துறைக்கு சொந்தமான அணை பூங்காவிற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் குடும்பமாக வருகை தந்தனர். அணை பூங்காவில் உள்ள படகு இல்லம், சறுக்கு விளையாட்டு, ஊஞ்சல், சிறுவர் ரயிலில் குழந்தைகள் விளையாடி மகிழ்ந்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கோட்டையில் புத்தாண்டு விடுமுறையை கொண்டாடும் விதமாக சுற்றுலா பயணிகள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வருகை தந்தனர். செஞ்சிக்கோட்டையில் உள்ள சிவன் பூங்காவிற்கு சென்ற சுற்றுலா பயணிகள் செல்போனில் புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்தனர். ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் பரிமாறிக்கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் புத்தாண்டு விடுமுறையை கொண்டாடும் விதமாக காலையில் வழிபாட்டு தலங்களுக்கு சென்ற மக்கள் மாலையில் நீர்நிலைகளுக்கு படையெடுத்தனர். இதனையொட்டி குசஸ்தலை ஆற்றின் சீமாவரம் தடுப்பணையில் குவிந்த மக்கள் நீராடி மகிழ்ந்தனர். புத்தாண்டு விடுமுறையை கொண்டாட வேலூர் கோட்டைக்கு குடும்பமாக வந்த சுற்றுலா பயணிகள் சுற்றி பார்த்து மகிழ்ந்தனர். பயணிகளின் வருகையால் வேலூர் கோட்டை புத்தாண்டு கொண்டாட்டம் களை கட்டியது.